வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலவிய பெஞ்சல் புயல் நேற்று நள்ளிரவு கரையை கடந்தது. காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகே கரையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பெஞ்சல் புயல் கரையை கடக்கும்போது மாமல்லபுரத்தில் வீசிய சூறை காற்று. கும்மிருட்டில் முரட்டிய சூறை காற்றால் அச்சமடைந்த மக்கள். பெஞ்சல் புயல் கரையை கடக்கும்போது புதுச்சேரியில் கொட்டி தீர்த்த கனமழை. பல்வேறு இடங்களில் மரங்கள் சாய்ந்ததால் மக்கள் கடும் அவதி. சென்னையில் பெய்த கனமழையால் வெள்ளக்காடான சாலைகள். பல்வேறு பகுதிகளில் மக்கள் வெளியே வர முடியாமல் தவிப்பு. சென்னை வடபழனி 100 அடி சாலையில் கடல் போல் காட்சியளித்த மழைநீர். இரவோடு இரவாக வெள்ள நீரை வெளியேற்றிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள். சென்னை பட்டினப்பாக்கத்தில் வீசிய தரைக்காற்றால் சாலையில் குவிந்த மணல். வாகன ஓட்டிகள் மெதுவாக செல்லுமாறு காவல்துறை அறிவுறுத்தல். சென்னை திருவொற்றியூரில் மின் தடையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். தொலைபேசி அழைப்பை எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக புகார். பெஞ்சல் புயல் காரணமாக திருவொற்றியூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மரக்காணம், புதுச்சேரி என பல்வேறு பகுதிகளில் தடைப்பட்ட மின்சாரம். பல மணி நேரம் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். புதுச்சேரிக்கும் இன்று ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தருமபுரி, சேலம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. காரைக்காலிலும் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் 144 நிவாரண முகாம்களில் 4904 பேர் தங்க வைப்பு. சுமார் 3 லட்சம் உணவுப் பொட்டலங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் KKSS ராமச்சந்திரன் தகவல். அதில் 4904 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையிலே மட்டும் சாப்பாடு மட்டும் 3,730,000 உணவுப் பொட்டலங்கள் பொதுமக்களுக்கு தங்குறதுக்கு இல்லை. அவங்க வாங்கிட்டு வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. இவ்வளவும் கொடுத்துருக்கோம், இன்னும் கொடுத்துட்ருக்கோம். நாளைக்கும் இந்த மழையினுடைய தாக்கம் குறையிற வரை தொடர்ந்து அவருக்கு வேண்டிய விநியோகம் உணவுகள் வழங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அவசர கட்டுப்பாட்டு ஆய்வு மையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு.
புகார் தெரிவித்த நபரிடம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து கேட்டறிந்தார். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்துவதற்கான அவகாசம் நீட்டிப்பு. மக்களின் இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு கால அவகாசம் டிசம்பர் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அரசு தகவல். சென்னை விமான நிலைய ஓடுபாதையில் தேங்கியிருந்த மழைநீர் வடிந்தது. மீண்டும் விமான சேவை தொடங்கியதாக தகவல். சென்னை வேளச்சேரியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சக்திவேல் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல். சக்திவேல் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று சிறப்பு மருத்துவ முகாம்கள். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை 500 சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இன்று செயல்படாது என அறிவிப்பு. பராமரிப்பு பணி காரணமாக பூங்கா மூடப்படுவதாக தகவல். சென்னை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறவிருந்த தொலைதூர கல்விக்கான செமஸ்டர் தேர்வு ஒத்திவைப்பு. டிசம்பர் 15ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு. சென்னையில் இன்று நடைபெறவிருந்த வங்கி தேர்வு ஒத்திவைப்பு. புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தகவல். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 2வது நாளாக தொடர் கனமழை. அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாமல் தவித்த மக்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய கனமழை. மாவட்ட நிர்வாகம் அறிவித்த அவசர உதவி எண்கள் வேலை செய்யாததால் மக்கள் புலம்பல். The number you have dialed is currently out of order. Please try after some time. The number you have dialed is currently out of order. Please try after some time. விழுப்புரம் மாவட்டம் களையூர் கிராமத்தில் புயல் காற்றுக்கு இடையே உணவுக்கு வழியின்றி தவித்து வந்த நரிக்குறவர் சமூக மக்கள். மாலை முரசு செய்தி எதிரொலியாக மீட்ட அரசு அலுவலர்கள். கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. 2 தற்காலிக முகாம்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் 60க்கும் மேற்பட்டோர் தங்க வைப்பு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை. 47 நிவாரண முகாம்களில் 149 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர், வாலாஜாபாத் தாலுகாக்களில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 300க்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முகாம்களில் உரிய சிகிச்சை.
டிசம்பர் 6ஆம் தேதி எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை வெளியிடுகிறார் தாவேகா தலைவர் விஜய். நிகழ்ச்சியில் திருமாவளவன் பங்கேற்காத நிலையில் ஆதவ் அர்ஜுனா மட்டும் பங்கேற்பதாக அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் குடைபிடித்தபடி அம்மனை வழிபட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள். மகாராஷ்டிரா முதலமைச்சர் பதவி பாஜகவிற்கு செல்லும் என என்சிபி தலைவர் அஜித் பவார் தகவல். சிவசேனா மற்றும் என்சிபி கட்சிகளுக்கு துணை முதல்வர் பதவி செல்ல வாய்ப்பு. மகாராஷ்டிராவில் புதிய அமைச்சரவை வரும் 5ஆம் தேதி பதவியேற்பு. முதல்வர் யார் என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் தேதியை மட்டும் அறிவித்தது பாஜக. பிரதமர் மோடிக்கு ஜோ பைடனை போல மெமரி லாஸ் என ராகுல் காந்தி சர்ச்சையாக பேசிய விவகாரம். அமெரிக்காவிடம் வருத்தம் தெரிவித்தது இந்திய அரசு. இந்திய தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடியின் பங்களாவின் வெளியே நிற்கும் நாய். மகாராஷ்டிரா காங்கிரஸ் மேலவை உறுப்பினர் பாய் சக்தாவின் சர்ச்சை பேச்சுக்கு பாஜக கடும் கண்டனம். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற டிஜிபிக்கள் மாநாடு. நாட்டின் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லியில் ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மர்ம நபர் திரவத்தை வீச முயன்றதால் பரபரப்பு. பலத்த பாதுகாப்பு இடையே அத்துமீறிய நபரை சுற்றி வளைத்த பாதுகாவலர்கள். கிருஷ்ணா நதிநீரில் 70% தண்ணீரை தெலுங்கானா மாநிலத்திற்கு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் உத்தம்குமார் உடனான சந்திப்பில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி திட்டவட்டம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி ரயில் நிலைய வாகன நிறுத்துமிடத்தில் பயங்கர தீ விபத்து. மழமழவென பற்றி எரிந்த தீயில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தீக்கிரையாகின. திருப்பதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற கார்த்திகை பிரம்மோற்சவம். 3ஆம் நாளில் நடைபெற்ற சிம்ம தேர் புறப்பாடு வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். வங்கதேசத்தில் மேலும் 2 சாமியார்கள் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. சிறையில் உள்ள சின்மோய் கிருஷ்ணாவுக்கு உணவு வழங்கச் சென்ற நிலையில் கைது நடவடிக்கை. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் இந்திய மாணவர் சுட்டுக் கொலை. குற்றவாளிகள் மீது துரித நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்திய துணை தூதரகம் வலியுறுத்தல். நைஜீரியாவில் ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்தில் 100க்கும் மேற்பட்டோர் மாயமானதாக தகவல்.
8 பேர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் நீரில் மூழ்கியவர்களை தேடும் பணி தீவிரம். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகள் மட்டும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற வாய்ப்பு. ஹைபிரிட் மாடலில் போட்டியை நடத்த ஒப்புதல் வழங்கியது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம்.